புதுவையில் தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் இரவு 10 மணிக்குள் மதுபான கடைகளை மூட வேண்டும் என்றும் 1099 வாக்குச்சாவடிகளும் திருவிழா போல காட்சியளிக்கும் எனவும் தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தெரிவித்துள்ளார். புதுவையில் நடைபெற இருக்கும் தேர்தல் நடவடிக்கை குறித்து தேர்தல் அதிகாரி ஜவஹர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். நேற்று மாலை 4 மணி முதல் தேர்தல் நடத்தை விதி அமலுக்கு வந்துள்ளது. வேட்பாளர்கள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம். பிறகு பிரிண்ட் எடுத்து தேர்தல் அதிகாரியிடம் நகல் சமர்ப்பிக்க வேண்டுமென ஜவஹர் கூறினார். புதுவையில் 9,49,000 வாக்காளர்கள் உள்ளனர். 4,45,000 பெண்கள், 5,03,000 மூன்றாம் பாலினம், 140 NRI, 1,665 பேர் உள்ளதாக கூறிய தலைமை தேர்தல் அதிகாரி, புதுவையில் முன்மாதிரியாக தேர்தலை நடத்த இந்திய தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. மொத்தமுள்ள 1099 வாக்குச்சாவடிகளும் திருவிழா போல காட்சியளிக்கும் என்றும், வாக்குச்சாவடிகளில் 321 பதற்றமானவை, 5,000 பணியாளர்களும் 4,900 காவலர்களும் ஈடுபடுவார்கள் என்றும், கடந்த ஆண்டு 82 விழுக்காடு பதிவு, இந்த முறை 90 விழுக்காடு என்ற இலக்கை எட்ட தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளதாக தலைமை அதிகாரி அரசியல் விளம்பரம் செய்ய தடை செய்யப்படுகிறது. அங்கீகரிக்கப்பட்ட கட்சி 3 நாட்களுக்கு முன்பு அனுமதி பெற வேண்டும். சுயேட்சை வேட்பாளர் 7 நாட்களுக்கு முன்பு அனுமதி பெற வேண்டும் என்றார். தேர்தல் பணியில் உள்ள அரசு ஊழியர்கள் இன்று முதல் 24 மணி நேரமும் பணியில் இருப்பார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கு குறுகிய காலமே உள்ளதால் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் மற்றும் தேர்தல் அறிக்கைகள் அடுத்து வரும் 3 தினங்களில் வெளியிடப்படும் என்று பாஜக மாநில தலைவர் பி ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாஜக அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் ராமலிங்கம், சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் இறுதி செய்வது குறித்து பேசுவதற்காக டெல்லி தலைமை அழைத்துள்ளதாகவும், அதன் அடிப்படையில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் சபாநாயகர் செல்வம் ஆகியோருடன் நாளை டெல்லி செல்ல உள்ளதாக குறிப்பிட்டார். புதுவையில் உள்ள தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் குறித்து தேர்வு கமிட்டி முடிவு செய்து தலைமைக்கு அனுப்பி வைத்துள்ளது. அதன் அடிப்படையில் கட்சி மேலிடமே வேட்பாளர்களை அறிவிக்கும் என்றார். தேர்தலுக்கு குறுகிய நாளே உள்ளதால் புதுவையில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ளும் ரோட் ஷோ, பொதுக்கூட்டம், தேர்தல் அறிக்கை ஆகியவை 2 அல்லது 3 தினங்களில் வெளியிடப்படும் என்று குறிப்பிட்ட ராமலிங்கம், தமிழகத்தோடு இணைந்து தேர்தல் வரும் என்று எதிர்பார்த்த நிலையில் புதுச்சேரிக்கு மட்டும் தனியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தோடு சேர்ந்து அறிவித்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்றார். தேசிய ஜனநாயக கூட்டணிகள் என்ஆர் காங்கிரசுக்கு 16 இடங்கள், பாஜகவிற்கு 14 இடங்கள் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. கூட்டணி கட்சிகளான அதிமுக மற்றும் அலட்சிய ஜனநாயக கட்சிக்கு தொகுதிகள் ஒதுக்குவது குறித்து கட்சி தலைமையே முடிவு செய்யும் என்று தெரிவித்துள்ளார். புதுவையில் வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசு பொருட்கள் கொண்டு செல்வதை தடுக்கும் வகையில் துணை ராணுவ படையினர், பறக்கும் படையினர், போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். புதுவையில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஏற்கனவே கடந்த சில நாட்களாக போலீசார் தங்களது காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் துணை ராணுவத்தினருடன் தினமும் இரவு கொடி அணிவகுப்பு என்ற தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் சட்டமன்ற தேர்தல் தேதி நேற்று அறிவிக்கப்பட்டதை அடுத்து தேர்தல் நன்னடத்தை விதிகள் உடனடியாக அமலுக்கு வந்தது. இதையொட்டி மாநில எல்லைகளில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு மற்றும் சோதனைகள் தீவிரப்படுத்தப்பட்டது. அதன்படி இன்று கோரிமேடு எல்லையில் துணை ராணுவ படையினர் மற்றும் பறக்கும் படையினர், தன்வந்திரி நகர் காவல் நிலைய போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். குறிப்பாக புதுச்சேரிக்கு வரும் வெளிமாநில வாகனங்களில் போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டனர். வாக்காளர்களுக்கு பணம், பரிசு பொருட்கள் கொண்டு செல்வதை தடுக்கும் பொருட்டு இந்த சோதனையில் ஈடுபட்டதாக போலீசார் மற்றும் பறக்கும் படையினர் தெரிவித்துள்ளனர். புதுவையில் இதுவரை எந்த கட்சி சார்பிலும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படாத நிலையில் இன்று முதல் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் இன்று முதல் 23ஆம் தேதி வரை தாக்கல் செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் 17 தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் இருப்பதால் 17 இடங்களில் மனுக்கள் பெறப்படுகின்றன. வரும் 24ஆம் தேதி வேட்புமனு பரிசீலனை நடைபெற உள்ளது. வரும் 26ஆம் தேதி வேட்புமனுவை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம். ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. வாக்கு எண்ணிக்கை வரும் மே 4ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் நடத்தை விதிகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளது. புதுவையில் 1099 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது. 4934 அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இன்னும் 2 தினங்களுக்குள் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு வெள்ளிக்கிழமை வேட்புமனு தாக்கல் செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் சுயதொழில் துவங்குவதற்காக தனது சொந்த செலவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பூக்கடை மற்றும் தள்ளுவண்டிகளை பாஜக மாநில தலைவர் வி ராமலிங்கம் முன்னிலையில் வழங்கினார். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் செய்து வருகிறார். அதன் அடிப்படையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் அவரது சொந்த செலவில்
பொதுமக்கள் சுயதொழில் செய்து முன்னேற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கில் பல பயனாளர்களுக்கு பூக்கடைகள், தள்ளுவண்டி கடைகளை இலவசமாக வழங்கினார். இந்த நலத்திட்ட உதவிகளை பாரதிய ஜனதா கட்சியின் புதுவை மாநில தலைவர் ராமலிங்கம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் 20 தள்ளுவண்டி, 20 பூக்கடை வண்டி, 10 இட்லி கடை வண்டி, மொத்தம் 50 வண்டிகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பாஜக பிரமுகர்கள் கிருஷ்ணராஜ், லைன் சுரேஷ், கோவிந்தன் என்ற கோபதி, முன்னாள் கவுன்சிலர் பாஸ்கர் உட்பட கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முதலமைச்சர் ஜனநாயகத்தை உண்மையாக நம்புகிறவராக இருந்தால் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலை உடனடியாக நடத்துவதற்கான ஏற்பாடுகளை அரசு செய்ய வேண்டும் என்று புதுவை மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். புதுவை மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் விடுத்துள்ள அறிக்கையில், உள்ளாட்சி அமைப்புகளில் ஓபிசி இடஒதுக்கீட்டை பரிந்துரைப்பதற்காக நியமிக்கப்பட்ட ஒரு நபர் ஆணையம் தனது அறிக்கையை அரசிடம் சமர்ப்பித்துள்ளது. இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதால் மட்டுமே உள்ளாட்சி தேர்தல் நடத்தும் நிலை உருவாகிவிட்டதாக கூறுவது மக்களை தவறாக நம்ப வைப்பதாகும். பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை தீர்மானிக்க 17/12/2021 அன்று ஒரு நபர் கமிஷன் நியமிக்கப்பட்டு 6 மாதங்களுக்குள் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று அரசு உத்தரவிட்டது. அந்த அறிக்கையை சமர்ப்பிக்க 4 ஆண்டுகளுக்கும் மேலாகிவிட்டது. சரியான ஆராய்ச்சி முறைகளுடன் இந்த பணியை எடுத்திருந்தால் 6 மாதங்களுக்குள் முடித்திருக்கலாம். இந்த அறிக்கை முன்னதாக சமர்ப்பிக்கப்பட்டிருந்தால் உள்ளாட்சி தேர்தலை 27/2022க்குள்ளாகவே நடத்தி முடித்திருக்கக்கூடும். இந்த தேர்தல் 3.5 ஆண்டுகள் தள்ளி போனதற்கு காரணமே இந்த அறிக்கையை தாமதமாக சமர்ப்பித்ததுதான். தெலுங்கானா மாநிலத்தில் 1,01,20,000 குடும்பங்களை உள்ளடக்கிய ஓபிசி கணக்கெடுப்பு 3 மாதங்களில் முடிக்கப்பட்டுள்ளது. வெறும் 3,07,000 வீடுகளை கொண்ட புதுச்சேரியில் இதே பணியை முடிக்க 4 ஆண்டுகள் எடுத்திருப்பது நிர்வாகத்தின் செயலிழப்பையும் அலட்சியத்தையும் வெளிப்படுத்துகிறது. தற்போது சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அறிக்கையில் எந்த வார்டுகள் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி மற்றும் பெண்களுக்கு ஒதுக்கப்படுகின்றன என்ற முக்கிய விவரங்கள் கூட வழங்கப்படவில்லை என தெரிவித்துள்ளார். மேலும் புதுச்சேரி முதலமைச்சர் ஜனநாயகத்தை உண்மையாக நம்புகிறவராக இருந்தால் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலை உடனடியாக நடத்துவதற்கான ஏற்பாடுகளை அரசு செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளார். அரசு உடனடியாக தேர்தல் ஆணையரை நியமித்து உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும். இல்லையெனில் புதுவையில் உள்ளாட்சி ஜனநாயகத்தை முடக்கி வைக்கும் முயற்சியாகவே இதை மக்கள் கருத வேண்டிய நிலை உருவாகும். சாம்ராஜ்யம் ராமராஜ்யம் உருவாக்க வேண்டும் என்று தனது வாழ்நாளையே அர்ப்பணித்த தேசபக்தர் அண்ணல் மகாத்மா காந்தியின் கனவான கிராம ஜனநாயகத்தை புதுச்சேரியில் தொடர்ந்து புறக்கணிப்பது வருத்தத்துக்குரியது என்றார். மீன்வளம் மற்றும் மீனவ நலத்துறை சார்பில் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட உள்நாட்டு மீனவர்களுக்கு மீன் பதப்படுத்தப்படும் பெட்டியை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் வழங்கினார். மணவெளி தொகுதி அது தொகுதிக்குட்பட்ட 3 உள்நாட்டு மீனவ பஞ்சாயத்தாரர்களுக்கு மீன் விற்பனை செய்யும் பெண்களுக்கு 36 பேருக்கு ஐஸ் பெட்டிகளை சபாநாயகர் செல்வம் வழங்கினார். இதில் உள்நாட்டு மீனவர் பஞ்சாயத்து தலைவர் செல்வம், பஞ்சாயத்து செயலாளர் சதீஷ், பூர்ணாங்குப்பம் உள்நாட்டு மீனவர் பஞ்சாயத்து தலைவர் கோவிந்தன், செயலாளர் ராகவேல், நோனங்குப்பம் உள்நாட்டு மீனவ பஞ்சாயத்து தலைவர் கலிய பெருமாள், மாநில இணை அமைப்பாளர், வல்லுநர் பிரிவு, SBS, பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உருளைன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்த சாலை பகுதியில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் நேரு பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி உருளைன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்த சாலை, கல்வி பங்களா, குளக்கரை வீதி, குறுக்கு சந்து சேதமடைந்தும் சிதலமடைந்தும் உள்ளது. இடைக்காலங்களில் மழைநீர் தேங்கும் நிலை உள்ளதால் பழைய சிமெண்ட் சாலையினை மாற்றி புதுச்சேரி நகராட்சி மூலம் 2025-26 சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி மூலம் 9,76,000 ரூபாய் செலவில் புதிய சிமெண்ட் சாலை உயர்த்துதல், இருபுற வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா கல்வி பங்களா குளக்கரை வீதிகள் உருளைன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரு குப்புசாமி தலைமையில் நடைபெற்றது. விழாவில் புதுச்சேரி நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் பழனிராஜா, இளநிலை பொறியாளர் குப்புசாமி, நகராட்சி ஆய்வாளர் பரமானந்தம் மற்றும் ஒப்பந்ததாரர் ஜெயராம், உருளைன்பேட்டை தொகுதியை சேர்ந்த நேயம் மக்கள் கழக நிர்வாகிகள், பிரமுகர்கள், இளைஞர்கள், மகளிர் பலர் கலந்து கொண்டனர். மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியில் தேசிய கருத்தரங்கம் நெதர்லாண்ட்ஸ் 25 நடைபெற்றது. புதுவை களித்தீர்த்தால்குப்பம் மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் அனைத்து பொறியியல் துறை இணைந்து ஏற்பாடு செய்திருந்த தேசிய அளவிலான கருத்தரங்கம் நெதர்லாண்ட்ஸ் 25 நடைபெற்றது. கல்லூரியின் கருத்தரங்க கூடத்தில் நடைபெற்ற இந்த கருத்தரங்க துவக்க விழாவை கல்லூரி முதல்வர் முனைவர் மலர்கண் துவக்கி வைத்து வரவேற்புரையாற்றினார். மணக்குள விநாயகர் கல்வி குழும உயர்தர கல்வி நிறுவனங்கள் மற்றும் அவற்றின் சிறப்பான செயல்பாடுகள் பற்றி பேசினார்.
எம்ஐடி கல்லூரி தனது துவக்க காலத்திலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் மிடிலன்ஸ் நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி வருகிறது என்று குறிப்பிட்டார். மாணவர்கள் இந்த கருத்தரங்க நிகழ்ச்சியில் பங்கேற்று நிர்வாக மற்றும் தலைமைத்துவ திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். விருந்தினர் ஏஐ ஏற்படுத்தும் தாக்கத்தை பற்றி பேசினார். மாணவர்கள் தங்களது திறன்களை மேம்படுத்திக் கொள்ள ஏஐயை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் விநாயகர் கல்வி குழும தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன், செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன் மற்றும் இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோர் தலைமை தாங்கி வாழ்த்துரை வழங்கினர். வேலைவாய்ப்புத்துறை டீன் முனைவர் ஜெயக்குமார், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறை டீன் முனைவர் வள்ளி, தேன்மொழி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். ஈரானில் 190 பிஞ்சு உயிர்களை பழி வாங்கிய அமெரிக்க இஸ்ரேலிய ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக புதுவையில் பெருந்திரள் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளின் ஏகாதிபத்திய போர் வெற்றியை கண்டித்து ஈரானில் நடத்தப்பட உள்ள ஏவுகணை தாக்குதலில் 190 பள்ளி சிறுமிகள் கொடூரமாக கொல்லப்பட்டதை கண்டித்தும் மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கம் மற்றும் குடிமை சங்கங்களின் கூட்டு இயக்கம் இணைந்து புதுச்சேரி சாரம் அவைத்திடலில் மாபெரும் கண்டன கூட்டத்தை நடத்தியது. கூட்டத்திற்கு இயக்கத்தின் பொதுச் செயலாளர் முருகானந்தம் தலைமை தாங்க சிறப்படைப்பாளராக வழக்கறிஞர் மோகன் கலந்து கொண்டு பேசுகையில், அமெரிக்காவும் இஸ்ரேலும் உலக நாடுகளை தங்கள் அதிகாரத்தின் கீழ் அடிமைப்படுத்த துடிக்கின்றன. கல்வி பயிலும் பிஞ்சு பெண் குழந்தைகளை கொன்று குவிப்பது போரல்ல, இது ஒரு திட்டமிடப்பட்ட இனப்படுகொலையாக தெரிவித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் அத்துமீறல்களை கட்டுப்படுத்த வேண்டும். ஈரானின் மீதான ஆக்கிரமிப்பு போரை உடனடியாக நிறுத்த ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உத்தரவிட வேண்டும். 90 பள்ளி சிறுமிகள் கொல்லப்பட்ட சம்பவத்தை சர்வதேச போர்க்குற்றமாக அறிவித்து இதற்கு காரணமானவர்கள் மீது சர்வதேச நீதிமன்றத்தில் விசாரணை நடத்தி தண்டனை வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் ஆதிக்க போக்கை இந்திய அரசு சர்வதேச மேடைகளில் கடுமையாக எதிர்க்க வேண்டும் ஆகிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த கண்டன கூட்டத்தில் மருதநாயகம் வரவேற்றார். கோபிநாதன், செந்தில்குமார், சிவகுமார், கண்ணன், கஜேந்திரன், ஆறுமுகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முடிவில் கோபாலகிருஷ்ணன் நன்றி கூறினார். புதுச்சேரி தேர்தல் நன்னடத்தை விதி அமலுக்கு வந்துள்ள நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்ட அரசு வாகனங்கள் மீண்டும் அரசிடம் ஒப்படைக்கப்பட்டு வருகிறது. புதுவையில் ஏப்ரல் 9 சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறையில் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளது. இதனால் சட்டமன்றத்தில் உள்ள உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களின் அலுவலகம் கூடப்பட்டு சட்டமன்றம் வெறிச்சோடி காணப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் தங்களுக்கு அரசின் சார்பில் வழங்கப்பட்ட வாகனங்களை சட்டமன்ற அதிகாரிகளிடம் திரும்ப ஒப்படைத்து வருகின்றனர். புதுச்சேரி ஜிப்மரில் பணிபுரிந்து வரும் 547 தினக்கூலி ஊழியர்களின் வாழ்வாதார சம்பந்தமாக புதுச்சேரி ஜிப்மர் துணை இயக்குநரை சந்தித்து தமிழ் தேசிய பேரியக்கத்தினர் கோரிக்கை மனு அளித்தனர். புதுச்சேரி தமிழ் தேசிய பேரியக்க செயலாளர் வேலுச்சாமி தலைமையில் அனைத்து சமூக அமைப்பினர் இன்று கோரிமேட்டில் உள்ள புதுச்சேரி ஜிப்மர் துணை இயக்குநரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். அந்த மனுவில் புதுச்சேரி மாநிலத்தில் இயங்கி வரும் ஜிப்மர் மருத்துவமனையில் புதுச்சேரி மட்டுமின்றி தமிழ்நாட்டிலிருந்தும் நாள் ஒன்றுக்கு பல்லாயிரக்கணக்கான நோயாளிகள் பல்வேறு சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஜிப்மர் நிர்வாகமும் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான நோயாளிகளுக்கு சிறந்த சிகிச்சை அளித்து பெரும் சேவை செய்து வருகிறது. இந்த சேவைக்கு துணை புரியும் வகைகள் ஜிப்மர் மருத்துவமனையில் கடந்த 25 ஆண்டுகளுக்கும் மேலாக மிக குறைந்த ஊதியத்தில் கடினமான பணிகளை செய்து வரும் 547 தினக்கூலி ஊழியர்களின் வாழ்வாதார கோரிக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தின் இரு நீதியரசர்கள், நீதியரசர் MS ரமேஷ் மற்றும் சக்திவேல் அமர்வில் கடந்த 16/12/2025 அன்று வழங்கிய வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகின்றோம். இந்த தீர்ப்பில் நீதிமன்றம் மிக தெளிவாக உத்தரவிட்டுள்ளது. தொழிலாளர்கள் ஆரம்பத்தில் பணியில் சேர்ந்த நாள் முதல் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்ட நாள் வரை 10 ஆண்டுகள் பணி நிறைவு செய்த அனைத்து தினக்கூலி ஊழியர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என ஆணையிட்டுள்ளது. இப்பணி நிரந்தரம் தொடர்பான நிலுவைத் தொகைகளை தீர்ப்பு நகல் கிடைத்த 3 மாத காலத்திற்குள் ஊழியர்களுக்கு வழங்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் தொகையை வழங்க தவறினால் ஆண்டுக்கு 5% வட்டியுடன் அத்தொகையை வழங்க வேண்டும் என நீதிமன்றம் தனது தீர்ப்பில் 10 ஆண்டு காலத்திற்கு மேலாக தொடர்ச்சியாக தற்காலிக ஊழியர்களை பணியமர்த்துவது என்பது ஒரு சுரண்டல் முறையாகும். நீதிமன்றம் வழங்கிய 3 மாத காலக்கெடு முடிவடைய உள்ள நிலையில் நிர்வாகம் தீர்ப்பை செயல்படுத்தாமல் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய திட்டமிட்டுள்ளதாக அறிய வருவது மிகுந்த வேதனைக்குரியது. ஜிப்மர் போன்ற ஒரு இந்திய ஒன்றிய அரசு நிறுவனத்தின் தார்மீக கடமையாகும். எனவே ஜிப்மர் நிர்வாகம் தொழிலாளர் நலன் கருதி நீதிமன்ற தீர்ப்பினை மதித்து காலக்கெடு முடிவதற்குள் 547 தினக்கூலி ஊழியர்களுக்கும் பணி நிரந்தர ஆணை வழங்கிட வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம்.
உச்சநீதிமன்றம் மேல்முறையீடு என்ற பெயரில் ஏழை தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை சிதைக்க வேண்டாம் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். பிச்சைகிரான்பேட்டில் நடைபெற்ற மாசி பெருவிழாவில் முனைவர் லாவண்யா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து ஆலயத்திற்கு 1 லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்கினார். விழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிச்சைபிரான்பேட் பகுதியில் எழுந்தருளி அருள்பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி மற்றும் ஸ்ரீ எல்லை புற்று காளியம்மன் ஆலய மாசி பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி மற்றும் ஸ்ரீ எல்லை காளியம்மன் மகா கணபதி ஹோமம் நடைபெற்றது. தொடர்ந்து புற்று காளியம்மனுக்கு விசேஷ தீபாரதனை மற்றும் சாகை பார்த்தல் உற்சவம் நடைபெற்றது. விழாவின் ஒரு பகுதியாக அக்னி சட்டி எடுத்தல், கும்பம் கொட்டுதல், பாரம்பரிய நிகழ்ச்சிகளும் மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சமூக சேவகி முனைவர் லாவண்யா கலந்து கொண்டார். அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பாக பரிவட்டம் கட்டி சிறப்பு மரியாதை வழங்கப்பட்டது. நிகழ்வில் ஒரு பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்த நாள் மற்றும் மகளிர் தின விழாவையொட்டி திருப்புவனை தொகுதியில் திமுக மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் முகிலன் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகளை வீடு வீடாக சென்று வழங்கினார். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்த நாள் மற்றும் மகளிர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில அமைப்பாளரும் சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா வழிகாட்டுதல் படி திருப்புவனை தொகுதிக்குட்பட்ட அனைத்து கிராம பகுதிகளுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை புதுவை திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் முகிலன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதன் துவக்க நிகழ்ச்சியாக திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட களித்தீர்த்தால்குப்பம் கிராமத்தில் நலத்திட்ட உதவிகளை வீடு வீடாக சென்று வழங்கினார். சிலுக்காரிப்பாளையம், குச்சிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு வீடு வீடாக சென்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் திருப்புவனை தொகுதியைச் சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள், தொகுதி செயலாளர் செல்வ பார்த்திபன், பகுதி செயலாளர் பழனி, தொகுதி பிரதிநிதி முருகதாஸ், கிளை செயலாளர் அல்லிமுத்து, வெங்கடேச பெருமாள், ரத்னவேல், கலைமாமணி சிறுபான்மையினர் துணை அமைப்பாளர் சையத், மாநில மகளிரணி துணை அமைப்பாளர் சத்யா, முருகன், தொகுதி இளைஞரணி அமைப்பாளர் அன்பரசன் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் வடிவேலு, ரமேஷ், மதி, கலையரசன், கவி, ஸ்ரீதர், டேவிட், அம்பேத்கர் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள், தொண்டர்கள், கிராம முக்கிய பிரமுகர்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மக்களுக்கான ஆட்சி அமைய விரும்பும் மாற்றுக் கட்சி நண்பர்கள், இயக்கங்கள் RLV மக்கள் முன்னேற்ற கழகத்துடன் இணைந்து செயல்பட மாநில தலைவர் RL வெங்கட்ராமன் அழைப்பு விடுத்துள்ளார். புதுச்சேரி RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தில் மாநில தலைவர் RL வெங்கட்ராமன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுவையில் 70 ஆண்டு காலமாக தங்களது சுயநலத்திற்காக மக்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்தி வந்த அரசியல் கட்சிகள் இன்னும் மக்களை ஏமாற்ற தயாராகி வருவதை உண்மையான ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் உணர வேண்டிய காலம் வந்துவிட்டது. புதுவையில் ஊழலற்ற நேர்மையான ஜனநாயக ரீதியான மக்களுக்கான ஒரு ஆட்சியை உருவாக்க நினைப்பவர்கள் ஆங்காங்கே பல அரசியல் கட்சிகளிலும் இயக்கங்களிலும் மனக்குமரலோடு பயணித்துக் கொண்டு பிரிந்திருக்கின்றனர். ஊரு 2 பட்டால் கூத்தாடி பாடு கொண்டாட்டம் என்பது போல மக்களை நேசிப்பவர்கள் பிரிந்து இருப்பதால் தனது சுய லாபத்திற்காக அரசியல் கட்சி நடத்துபவர்கள் மக்களை மறந்து கொண்டாட்டம் போடுகின்றனர். இந்த நிலை மாற்றப்பட வேண்டும். பூனைக்கு யார் மணி கட்டுவது என்ற நிலையில் இந்த விஷயத்தில் RLV மக்கள் முன்னேற்ற கழகம் தயாராக உள்ளது. மக்கள் முதல்வர் என்று கூறிக்கொண்டு மக்களை ஏமாற்றும் முதல்வராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற முதல்வர் ரங்கசாமியை போல் தனது 49 ஆண்டுகால அரசியல் வாழ்க்கையில் நான் இதுவரை பார்த்ததில்லை. தானும் 7 முதலமைச்சருடன் அரசியல் பயணம் செய்துள்ளேன். அனைவருமே தேர்தல் வந்தால் மாநில அந்தஸ்து விஷயத்தை கையில் எடுத்துக் கொள்வார்கள். தேர்தல் முடிந்ததும் அதை மறந்து விடுவார்கள். ஆகவே புதுச்சேரி மாநிலத்தை வளமான, நலமான, மக்களின் வாழ்வியலை மேம்படுத்தி பாதுகாப்பான, தெளிவான பாதையில் கொண்டு செல்லவும், நேர்மையான ஜனநாயக ஆட்சியை நிலைநாட்டவும், புதுவையை இந்தியாவின் முன்மாதிரியான மாநிலமாக மாற்றவும் விரும்பும் அரசியல் கட்சிகள், மாற்றுக் கட்சி நண்பர்கள், பொதுநல இயக்க நண்பர்கள், அனைத்து தொகுதிகளிலும் மக்கள் பணி செய்து கொண்டிருக்கும் சமூக ஆர்வலர்கள், மக்கள் நலன் மீது அக்கறை கொண்ட நண்பர்கள், சமூக மாற்றத்தை விரும்பும் மகளிர் மற்றும் இளைஞர் அனைவரும் புதுவையின் வளர்ச்சியை மட்டுமே நோக்கமாக கொண்டு புதிய சரித்திரத்தை படைக்க RLV மக்கள் முன்னேற்ற கழகத்துடன் இணைந்து செயல்பட அவர் அழைப்பு விடுத்துள்ளார். அனைத்து உலக முதலியார் பிள்ளைமார் சங்கம் சார்பில் தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இந்த முகாமில் பொதுமக்களுக்கு பல்வேறு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு தேவையான ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் MP, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு முகாமை பார்வையிட்டார். மேலும் NPR மருத்துவமனையின் முதுநிலை மருத்துவர் டாக்டர் வித்யா மற்றும் பல்வேறு துறை மருத்துவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு சிகிச்சை அளித்தனர். இந்நிகழ்ச்சியில் சங்க தலைவர் ஸ்ரீதர் பிள்ளை, செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, மகளிர் அணி தலைவி சித்ரா தேவி,
துணை செயலாளர்கள் மதிவாணன், சிவகுமார், திருவேங்கடம், SP ஆறுமுகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட திருவள்ளுவர் நகரில் திமுக தேர்தல் அலுவலகத்தை தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் திறந்து வைத்தார். விழாவில் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் கலந்து கொண்டு அலுவலகத்தை திறந்து வைத்தார். அதைத் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகளுக்கு கட்சி துண்டு அணிவித்து இனிப்புகள் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் திருவள்ளுவர் நகர் கிளைக்கழக செயலாளர் வேலு, ரெமோ, வேலு, முருகன், ராஜாங்கம், ராஜு, சண்முகம், ரவி மற்றும் தொகுதி துணை செயலாளர் செல்வம், தொகுதி பிரதிநிதி சிவகுமார் உட்பட திமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபால் பரிசு பொருட்களுடன் உதவித்தொகை வழங்கினார். மாணவ மாணவியர்களின் இல்லங்களுக்கு நேரில் சென்று உதவிகளை வழங்கி வருவதன் தொடர்ச்சியாக நேற்று கண்டாக்டர் தோட்டம், பள்ளிக்கூட வீதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் பொதுத் தேர்வில் தேர்ச்சியடைந்த மாணவ மாணவியர்களுக்கு பரிசு பொருட்கள் தொகுப்பு உதவித்தொகையை திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபால் வழங்கினார். நிகழ்ச்சியில் தொகுதி திமுக கழக உறுப்பினர்கள், ஊர் மக்கள், கிளை செயலாளர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரி தென்சல் நுகர்வோர் அமைப்பின் சார்பில் ரெட்டியார்பாளையம் புதுநகர் அரசு ஆரம்ப பள்ளியில் நுகர்வோர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைவரையும் தேர்தல் நுகர்வோர் அமைப்பின் தலைவர் கலைமாமணி மற்றும் பத்திரிகையாளர் யூனஸ் வரவேற்றார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் இந்திரா காந்தி கலை அறிவியல் கல்லூரி முதல்வர் டாக்டர் குமரன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு நுகர்வோருக்கான உரிமைகள், உலக நுகர்வோர் தினம் குறித்து சிறப்பு உரை எடுத்துரைத்தார். விழாவில் NR காங்கிரஸ், NR TUC அமைப்பின் பொதுச் செயலாளர் ராஜு கலந்து கொண்டு நுகர்வோருக்கான உரிமைகளை குறித்து சிறப்புடன் வாழ்த்துரை வழங்கினார். ஓய்வு பெற்ற ராணுவ வீரரும் ரோட்டரி சங்கங்களின் முன்னோடியுமான சந்திரசேகர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு ஒரு நுகர்வோர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து எடுத்துரைத்தார். விழாவில் வந்திருந்த அனைவரையும் பள்ளி தலைமை ஆசிரியர் பொற்செழியன் சால்வை அணிவித்து வாழ்த்தினார். விழாவில் கவிஞர் பைரவி, ஓவிய ஆசிரியர் கல்மண்டபம், ராஜா கண்ணன், ஏராளமான மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். நிறைவாக தேசிய கீதம் பாடப்பட்டு மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டு விழா நிறைவு பெற்றது. அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.